ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி தான் கடகராசி. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதம், ஆயில்யம் 1 2 3 4 பாதம்லாம் இந்த கடகராசியில் இருக்குது. இந்த கடகராசி சந்திரனோட ராசி. அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. பெண்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாம் அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. பெண்கள் எப்படி குடும்பத்தின் மீது ஒரு பாசம் பற்று இதெல்லாம் இருக்கோ அது மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது ஒரு பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தனக்கான சேஃப்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்பக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். உணர்ச்சியை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னு இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். தன்னம்பிக்கையை அதிகம் வளர்த்துக்கணும். தன்னம்பிக்கையை வளர்க்குற மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதை இவங்க அடிக்கடி படித்தாங்க அப்படின்னாவே இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி அப்படின்னா நல்ல ஒரு திறமசாலியான ராசி அப்படின்னே சொல்லலாம். இதற்கு ஒரு சின்ன ஸ்டோரி கூட நான் சொல்கிறேன் பாருங்க. கடற்கரையில் ஒரு சிப்பி இருக்குது. அந்த சிப்பி அலையில் வேகமாக வரும்போது மணலில் அப்படியே அடிச்சிட்டு வருது. அப்படி வரும்போது அந்த மணல் துகள்கள் பார்த்திங்கன்னா அந்த சிப்பி மேலே மோதும்போது அந்த சிப்பிக்குள்ளே கொஞ்சம் மணல் துகள்கள் போயிடுச்சு. இது ஒரு பயங்கரமாக குத்தி இது பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் சிப்பி நினைத்திருந்தால் அதை அப்படியே அந்த வலியோட கத்தி அதை வெளியில் கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த சிப்பி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த வேதனையெல்லாம் தாங்கிட்டு தனக்குள்ளேயே வச்சுக்கிச்சு. அந்த மணல் துகள்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா முத்தாக மாறிச்சு. நடுவில் இருக்கக்கூடிய அந்த மணல் துகள்கள் அப்படியே முத்தாக மாறிச்சு. ஆனால் அந்த சிப்பி நினைத்திருந்தா உடனே அதை துப்பியிருக்கலாம். ஐயோ வலிக்குது, இது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு துப்பியிருக்கலாம். ஆனால் அது துப்பாமல் அதுக்குள்ளேயே ஒரு திரவத்தை சுரந்து அது பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான ஒரு வேல்யூ மிக்க ஒரு சிப்பி, அந்த சிற்பிக்குள்ளே ஒரு முத்து உருவாகிச்சு. அப்போ அந்த வேல்யூ உள்ள ஒரு நபராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா சில வலிகளையும் சில கஷ்டங்களையும் நீங்கள் தாங்கி தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அழகான ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக மாறணும் அப்படின்னா அந்த முத்து மாதிரி ரொம்ப பொறுமையாக நிதானமாக நிறைய வலிகளை தாங்கிக்கிட்டு தான் நீங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போதே இவங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நல்ல ஒரு வலிகளையும் பிரச்சனைகளையும் தாங்கி தாங்கி வளரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகம். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சிப்பிக்குள்ளே இருக்கிற அந்த முத்து போல் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே பட்டை தீட்டுற மாதிரி பொறுமையாக நிதானமாக உணர்ச்சிகளை அடக்கிட்டு வலிகளை தாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நினைத்ததை நீங்கள் சாதிக்கலாம். சாதிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் அந்த கஷ்டத்தையும் பிரச்சனையும் தாண்டி நல்ல ஒரு சாதனையாக உங்களால் மாற முடியும். சாதனையாளராக மாற முடியும். நம்பிக்கையோடு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்திட்டீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்காக அதிகமாக உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சாதகமாக அமையாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராமல் நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆனாலும் அந்த எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன தடைகள் தாமதம் இதெல்லாம் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் எனக்கு மட்டும் அதிர்ஷ்டமே கிடைக்கல, நான் கஷ்டப்பட்டால் தான் இதில்
வெற்றியே கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு அனுகூலமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு லாபம், உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு திருமணம் வரன் தேடினேன், ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த சித்திரையிலேருந்து வைகாசிக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வைகாசிக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம், இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் வகையில் சில சங்கடங்கள் வரும், தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புத்திர பிராப்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பொறுமைக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு ரொம்ப நாளாக குலதெய்வமே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த குலதெய்வத்தை தேடி போய் வழிபடுறதுக்கான பிரார்த்தனை செய்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த மாதத்தில், குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் சென்று பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா போய் பிரார்த்தனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் செஞ்சுட்டு வந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு புனரமைப்பு பணி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரியோடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்கெல்லாம் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். தற்காலிகமாக போனவங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்தீங்க, எனக்கு போதுமான நல்ல வருமானத்தில் என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய படிப்புக்கேற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். மற்றவங்களும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலதிபராக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கும் சரி, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கும் சரி, சின்ன சின்ன சலுகைகள் கட்டாயம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வங்கியில் கூட ஒரு சிலர்லாம் கடன் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் போராட்டமான நிலையாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். சக பணியாளர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. கணவனுடைய அன்பு ஆதரவு, குடும்ப உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக தான் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறாங்க இந்த கடகராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் வகையில் ஒரு சில உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உதவிகள்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனி கோரையில் சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் ஒரு எள்ளெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபடுங்க, அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நவகிரகங்களை போய் வழிபட முடியலனா கூட சனிக்கிழமையில் காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் விட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு சுப கிரகம்.
குரு பகவான் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷம் சுப நிகழ்வு இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய நட்சத்திரத்திலேயே உச்சமாகும் போது நல்ல ஒரு செல்வாக்கு உயரும், குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இதுவரை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். பல நெருடல்கள் வந்தாலும் இந்த நெருடல்கள்லாம் ஊதி தள்ளிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும்போது 12 ராசியிலே சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும்போது மிகப்பெரிய யோக பலனை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இது அமைந்திருக்கு. அந்த மந்த நிலை மாறும். திக்கு தெரியாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு திக்கு தெரியும். அவர்கள் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சரியான பாதையில் போவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு. சகாயஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சூரியனும் அங்கே வந்து அமரும்போது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இதெல்லாமே நிறைவேறும். பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமரும்போது அவருடைய பார்வை 4, 6, 8 ஆகிய இடத்துல உண்டாவதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக சரியாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.